மிகவும் கடினம் என்று நினைக்கக்கூடிய அந்த கட்டுமான வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சரல் டிசைன், அது எப்படி எளிமையாக ஒரு மேஸ்திரி லெவலில், ஒரு தொழிலாளி லெவலில் நீங்களே கூட அது ஓரளவுக்கு நீங்கள் கணக்கிட்டு அதை உறுதி செய்து கொள்ளலாம் அல்லது வடிவமைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கருத்தரங்கில் இருக்கக்கூடிய முதல் டாபிக். இப்போ எளிமைப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு அல்லது வடிவமைப்பு அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல் ஒரு 4 ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் அல்லது 4 பொருட்களோட 4 பாகங்களோட வடிவமைப்பை தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஸ்லாபு, 2வது பீமு, 3வது காலம், 4வது ஃபுட்டிங். ஸ்லாபு, பீமு, காலம், ஃபுட்டிங். இப்போ ஸ்லாபு தான் நமக்கு தேவையான ஒன்று. அதில் தான் நம்மளுடைய லோடு, மனுஷங்க உட்கார்றது, ஃபர்னிச்சர்ஸ் போடுறதெல்லாம் ஸ்லாபு. அந்த ஸ்லாபில் வர்ற லோடு பீமுக்கு போய், பீமிலிருந்து காலத்துக்கு போய், காலத்திலிருந்து ஃபவுண்டேஷன் வழியாக மண்ணுக்கு போகணும், சாயிலுக்கு போகணும். அப்போ நம்ம ஸ்லாப் எப்படி கணக்கு போட போகிறோம், பீம் எப்படி கணக்கு போட போகிறோம், காலம் எப்படி கணக்கு போட போகிறோம், ஃபுட்டிங் எப்படி கணக்கு போட போகிறோன்னு பார்க்குறோம். இப்போ ஸ்லாபு முதல்ல பார்க்குறோம். ஒரு ஸ்லாபு அது எப்படி அந்த திக்னஸ், தடிமன் எப்படி கணக்கு போடுறது, இதுக்கு நிறைய கணக்கீடுகள் இருக்குது. இதில் தம்ப் ரூல் அப்படிங்கிற நம்மளுடைய மனக்கணக்கு அல்லது கை கணக்கு ஒன்று இருக்குது. அது இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உதாரணமாக இப்போ ஸ்லாபு தடிமன் கணக்கீடு, ஸ்லாபோட தடிமன் கணக்கீடு. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் கட்டடத்தோட அல்லது அந்த ரூமோட அறையோட அளவு பாருங்கள். அந்த சின்ன அளவு எடுத்துக்கங்க. அந்த சிறிய அளவு ஒரு 5 மீட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த அறையோட அளவு 5 மீட்ரு சிறிய அளவு. பெரிய அளவு 6 மீட்ரு 7 மீட்ரு என்ன வேணா இருக்கட்டும். சிறிய அளவு 5 மீட்ரு இருந்ததுன்னா அது 3ஆல் பெருக்குங்க. 5 × 3 15 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஸோ 5 மீட்டர் அகலம் அல்லது சிறிய அளவு இருக்கிற அறையோட ஸ்லாபோட தடிமன் 15 சென்டிமீட்டர் எப்படி வந்ததுன்னா 5 3ஆல் பெருக்கணும். அந்த 3ங்கிறது தான் சூத்திரம் அல்லது கோஎஃபிஷியன்ட். சப்போஸ் 4 மீட்டர் அகலம் இருக்குதுன்னு வைங்களா குறைந்தபட்ச அளவு, அப்போ 4 × 3 12. 6 மீட்டர் அகலம் இருக்குதுன்னு வைங்களா 6 × 3 18. இதுதான் ஸ்லாப் தடிமன் கணக்கீடுக்கான எளிய முறை. அடுத்தது கேன்டிலீவர் நமக்கு தெரியும். கேன்டிலீவரு, அந்த கேன்டிலீவர் எப்படின்னா இந்த சன்ஷேடு ப்ரொஜெக்ஷனு, பால்கனி. பெரும்பாலும் ஒரு கட்டடத்தில் ஒரு உறுப்பு விழுகுது, பாகம் விழுகுதுன்னா அது கேன்டிலீவராக தான் இருக்கும். அந்த கேன்டிலீவர் எப்படின்னா அந்த கேன்டிலீவர் எவ்வளோ நீளம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குதோ அதை 10ஆல் வகுக்கணும். 10ஆல் வகுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 மீட்டர் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அது வந்து 1500 மில்லிமீட்டர். அதை 10ஆல் வகுத்திங்கன்னா 150 mm. அதுதான் அந்த கணக்குப்படி ஸ்லாப் கணக்கு போடலாம். அப்போது ஸ்லாபுக்கு வந்து நார்மல் ஸ்லாபுக்கு 3ஆல் பெருக்கணும், கேன்டிலீவர் ஸ்லாபுக்கு 10ஆல் வகுக்கணும். இதுதான் கணக்கீடு.